ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு சூப்பரான வாழைக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. அதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுக்கணும். ஒரு 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 5 பூண்டு பல்ல சேர்த்து இடிச்சிக்குங்க. இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக வெட்டி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம வெட்டி வச்சுருக்க வாழைக்காயும் சேர்த்து ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1 டீஸ்பூன்லேருந்து 1 1/2 டீஸ்பூன் வரைக்கும் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஒரு தடவை ஒத்தாப்பில் ஒன்று கலந்து விட்டுருங்க. நல்லா எல்லாம் கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு 2 கை அளவு தண்ணி தெளித்து விட்டு வேக வைங்க. தண்ணி நிறையா ஊற்றி வேக வச்சிட வேண்டாம். நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சோம்னா போதும். நல்லா வெந்து வந்துடும். தண்ணி நிறையா ஊற்றுனீங்கன்னா கொல கொலன்னு ஆகிடும். அதனால் தெளித்து கொஞ்சமாக தெளித்து வேக வச்சு எடுத்துக்குவோம். இப்போ வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தோம் அப்படின்னாக்கா வாழைக்காய் நல்லாவே வெந்து வந்திருக்கும். இதில் மேலாப்பில் கொஞ்சம் துருவின தேங்காயை தூவி இறக்கணும்னா நம்மளோட வாழைக்காய் பொரியல் டேஸ்ட்டாக சூப்பராக ரெடி ஆகிடுங்க.